Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths ordinary differential equation chapterல exercise 10.6ல third sum பார்ப்போம் இந்த வீடியோல. solve y e power x by y into dx is equal to x e power x by y plus y into dy. இதை solve பண்ண சொல்லிருக்காங்க. so இதுவும் நம்மளால separate பண்ண முடியாது, variables வந்து separate பண்ணி எழுத முடியாது. so homogeneous equation methodல தான் நம்ம இதை வந்து solve பண்ண போறோம். so first இதை வந்து என்ன எழுதிடலாம். இப்போ இது பாருங்க, இந்த பக்கம் ஒரே ஒரு வேரியபிள் இருக்கு, இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க பிளஸ்ல இருக்கிறத டினாமினேட்டர்ல போட்டீங்கன்னா dy by dx போட்டு இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களால வந்து பிரிக்க முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிடுறீங்கன்னா dx by dy இதை கீழே கொண்டு வந்துருங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? நான் ஏன் dx by dy எடுக்கிறேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். dx by dy is equal to x e power x by y plus y divided by y e power x by y. So இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம்? It is a homogeneous equation. It is a homogeneous equation. So put x is equal to vy. இங்க dx by dy எடுத்தீங்கன்னா x is equal to vy னு போடணும். so இதை differentiate பண்ணுவோம் நம்ம, dx by dy. so v அப்படியே வச்சிட்டு y differentiate பண்ணோம்னா 1 னு வந்துரும், y அப்படியே வச்சிட்டு v differentiate பண்ணோம்னா dv by dy with respect to y ஓட தான் பண்றோம் இல்லையா? so இதை வந்து நம்ம இங்க substitute பண்ணலாம். substitute பண்ணிட்டோம்னா 1 ல substitute பண்ணலாம். substitute in 1 dx by dy க்கு பதிலா அதை substitute பண்ணுவோம். இப்போ v plus y dv by dy is equal to x க்கு பதிலா என்ன substitute பண்ணலாம்? vy substitute பண்ணிடலாம். x க்கு பதிலா vy e power x by y. இப்போ v is equal to இந்த y கீழே கொண்டு போயிடுங்க, அப்போ x by y is equal to v. so இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அந்த x by y க்கு பதிலா v substitute பண்ணிக்கலாம். அப்போ e power v, ஓகேவா, plus y அது அப்படியே இருக்கட்டும், கீழே y அப்படியே இருக்கட்டும், e power x by y க்கு பதிலா v substitute பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துல இன்னும் காமனா நம்ம y எடுத்துடலாமா? y எடுத்துட்டோம்னா v e power v plus 1 by y e power v. so y cancel ஆயிடும், நமக்கு cancel ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த e power v இருக்கு இல்லையா, இந்த v இந்த பக்கம் கொண்டு வந்துருவோம். ஃபர்ஸ்ட் y dv by dy is equal to 1 plus v e power v by e power v minus v. v கொண்டு வந்துட்டு இந்த பக்கம், இப்போ LCM எடுத்தோம்னா என்ன வரும்? 1 plus v e power v minus இது இங்க மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, v e power v by e power v. so இது கேன்சல் ஆயிடுமா? பிளஸ் மைனஸ்ல இருக்கு, கேன்சல் ஆயிடும். so பேலன்ஸ் இருக்கிறது என்ன நமக்கு? 1 by e power v. இங்க y dv by dy. இப்போ வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த e power v அங்க கொண்டு போயிடுவோம், e power v dy. இது இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும், dy மேலே வந்துரும், by y ன்னு வந்துரும், dy by y. இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா e power v இன்டகிரேட் பண்ணும்போது e power v தான் கிடைக்கும். இது பண்ணும்போது log y plus log c, log y log c. இப்போ e power v க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? e power x by y is equal to இங்க பிளஸ்ல இருக்கிறதால மல்டிப்ளிகேஷன்ல போட்டுக்கலாம், log y c.
ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.